வரும்போது கண் கலங்கணும், உணர்ச்சி வசப்படணும், மொழியில் வர நகைச்சுவை புரியணும். மற்றபடி நம்ம மொழி பேசின உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படணும். அதுவும் லாக்டவுன் முடிஞ்சு முதல்ல ஒரு ஆள் வணக்கம்னு சொன்னால் அதில் ஒரு சந்தோஷம், குட் மார்னிங் சொன்னாலும் சந்தோஷம்தான். ஆனால் வணக்கம்னு சொல்லும்போது வர்ற அந்த குதூகலம் இருக்குது தெரியுமா, அவ்வளோதான் தமிழன்கிறது. அது ஒரு அடையாளம். தாய் தந்த மொழி, அதிலிருந்து வளர்ந்து வந்தோம். அதுக்கு மேலே அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா நட்பும் மற்ற விஷயங்களும் நம்மளை விட்டு அகன்றடும். இதுதான் என்னை பொறுத்தவரையிலும் தமிழுங்கிறது. அது என் ஞானக்கூத்தன் அவர்களின் ஒரு கவிதை எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அவர் ரொம்ப தமிழை பற்றி எல்லாரும் பெருசாக பறைசாட்டிக்கிட்டு இருந்தபோது அவர் சொன்னது, தமிழ் தான் எனது மூச்சும், அதை பிறர் மேல் விட மாட்டேன் அப்படின்னார் அவர். So I think we have to be proud of our language, but we can't be strutting around with that. அவ்வளோதான். we are fortunate that we have this language as our mother tongue. அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தால் மற்ற மொழி மேலே இருக்கிற மரியாதையும் நமக்கு எந்த அளவும் எள்ளளவும் குறையாது. இல்லை ஆக்சுவலி ஐ ஸ்பீக் ஃபார் மிஸ்டர் ரஹ்மான் ஆல்சோ. எப்படி நீங்கள் அவருக்கு இப்போ நீங்கள் பேசலான்னா தெரியும், பேசும்போதே தெரியும், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது. ஏன்னா மற்ற டெக்னீஷியன்ஸ் எப்படியோ தெரியாது, பட் மிஸ்டர் ரஹ்மானை பொறுத்தவரையிலும் தமிழுடன் நெருங்கிய தொடர்பு அவருக்கு. ஏன்னா அவர் தன்னுடைய மியூசிக் வந்ததுக்கப்புறம் அது தமிழாக வருது, ஹிந்திக்கு போகிற வரலும் தமிழ் தான் அவருடைய பிரிட்ஜ் டு த ஆடியன்ஸ். வளர்ந்தது எப்படின்னா, ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு வந்து I used to take lunch when I was 5 or he passed away when I was 9. So 5-4 வயசு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ யார் டிஃபன் பாக்ஸில் அவருக்கு சாப்பாடு போகும்போது மத்தியானம் போகும்போது ஏவிஎம் ஸ்டுடியோ, I used to sit there in AVM C-ல, that engineering. நீங்களும் 5 வயசுல ஏவிஎம்க்கு போயிட்டீங்களா? 5 வயசுல. ஸோ ஏவிஎம்ல எப்படின்னா, ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், all 4 industries will be there. ஸோ நான் வீட்டில் பேசுறது தமிழ், பட் தெலுங்கு ஆளுங்கெல்லாம் தமிழ் பேசுவாங்க, கன்னட ஆளுங்கெல்லாம் தமிழ் பேசுவாங்க, மலையாளம்லாம் தமிழ் பேசுவாங்க. ஸோ ஒரு மாதிரி இந்த சவுத் இண்டியன் there was a kind of complementary approach to the whole thing. I will speak Malayalam. But then it all split up. Split up in the sense they wanted to become bigger, which is in a way nice. All state over industry position. But முதல்ல வந்து இந்த Chennai was like the culmination, the melting point of South India, right? Actually, நான் சென்னையை வந்து I will call the National Cinema Center. ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை பாம்பே தான் அப்படிம்பாங்க. பட் பாம்பேயில் எத்தனை பேர் பெங்காலி படம் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் தமிழ் படம் எடுத்திருக்காங்க. வெராஸ் இன் சென்னை தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லாம். நான் வந்து அந்த 5 வயசில் நான் போகும்போது, நீங்கள் போகும்போது மாறிடுச்சு இன்னும் ஏவிஎம். இன்னும் ஒரு 5 வருஷம் லேட்டாக போயிருந்தீங்கன்னா ஏவிஎம் வந்து ஒரு வேறு மாதிரி இருந்திருக்கும். நான் போகும்போது எப்படின்னா, ஒரு பக்கம் ஷமி கபூர் நடந்துக்கிட்டு இருப்பார், ஒரு பக்கம் முகமது ரஃபி. நீங்கள் எங்கே டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த தேட்டரில் நான் முகமது ரஃபி அவர்கள் பாடுவதை கேட்டிருக்கேன். பிற்பாடு அது ஜே மாணிக்கம் அவர்களின் தேட்டர் மாணிக்கம், கரெக்ட். அந்த இடத்துலலாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு பக்கம் ஷமி கபூர், ஒரு பக்கம் ஒரு பக்கம் பாபின்னு ஒரு படம் நடக்கும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ஒரு விஜயபுரி வீரனுக்கு அப்புறம் ஒரு படம் ரோஜா மலரே ராஜகுமாரி, அந்த பாட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. The irony is, sorry to cut you. The irony is, like, my father, everybody knows Malayalamla main work பண்ணிருந்தார். So என்னோட acquaintance எல்லாமே மலையாளம், like M.K. Arjun, தேவராஜ் மாஸ்டர், தக்ஷணாமூர்த்தி சுவாமி, A.T. Umar. ஸோ இங்கிட்ட தான் முதல் ஆரம்பித்தேன். ஸோ அது முடித்த உடனே I was craving that. எனக்கு தமிழ் படத்தில் வாசிக்க வைங்கயா, மலையாளம், then Kannadam, then Telugu. Then finally, I went to Raja sir. Like I worked for almost a year and a half, and it was like catharsis for me, working in the Tamil industry, and it felt like really, really good because you grew up. Even though I started listening to radio electric Tamil song, but my father was doing Malayalam songs, right? So in the records, I was like, this was my music. Enga appa oda paattu. So I was like really proud
that know my father's songs. I'll be listening to it and what he was. And he didn't do much music. அவர் கம்மியாக தான் பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக, பிகாஸ் he was assistant நிறைய பேருக்கு. ஸோ இதில் I grew up, and தமிழில் தான் யூஸ்வலாக ஃபெயில் ஆவேன், பிகாஸ் தமிழ் used to be very tough at school, பத்மஸ்ரீல. அண்ட் இப்போ தான் ஐ திங்க் வெரி வெரி ரீசெண்ட்லி எனக்கு இந்த ப்ரொனன்சியேஷனே ஒரு மாதிரி கரெக்டாக. பிகாஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இன்னவே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆக்சுவலி ஸ்லோஸ் யூ டவுன். யுவர் இன்ஸ்டிங்க்ட் டு music especially, you know, what you want, what you play is much more faster than what you can articulate in words. Wordsல articulate பண்ணும்போது அதுக்கு வந்து உங்க மாதிரி எனக்கு articulate பண்ண தெரியாது ஆக்சுவலா. நீங்க the way you articulate in Tamil or English is beautiful, and I admire that a lot. And for me I felt like, sorry please. இல்ல அது நான் வந்து any kind of teaching in the olden days, till we had this gizmos and machines to teach us, pen to write, அதெல்லாம் இருந்தபோது when it was only through the ear, மியூசிக் இல்லாமல் மெமரைஸ் பண்ண முடியாதுன்னு இருந்தது. எனி ரிலிஜன், எனி லாங்குவேஜ் you take, they taught their children with music. Yeah, and sometimes I have to slow myself down so much to write a song. இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால் அது பாட்டு நிற்காது. ஸோ ஏதோ ஒரு வேர்ட் எடுத்து லெட்ஸ் கீப் ரிப்பீட்டிங் இட் அண்ட் லெட் இட் செட்டில் டவுன். நம்ம செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம அது வேலை செய்ய தான் அது அமையும். அந்த பட் ஆஸ் அ மியூசிஷியன் the way we think is much faster to express, or playing a progression or singing, humming. Words வரும்போது சரினா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எது பண்ணால் கான்ட்ரவர்ஷியலாக இருக்காது, எது பண்ணால் நீட்டாக இருக்கும், எது சவுண்ட் நல்லா இருக்கும். அண்ட் இதை இவ்வளோ டிக் பாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி அப்புறம் வெளியே கம்மத்துக்கு முன்னாடி ஒரு 20 வெர்ஷன்ஸ் பண்ணி அப்புறம் அதில் ஒரு வெர்ஷன் இது எப்படி இருக்குது கேளுங்க. எழுதுறது வந்து இன்னும் கஷ்டம். ஏன்னா யோசிச்சு அது மனசுக்குள்ள அது ஒரு மொழியாக்கி அதுக்கப்புறம் மறுபடியும் பேப்பரில் எழுதுறதுங்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி லாஸ் என்னை பொறுத்தவரைக்கும். அதனால தான் நான் கண்ணதாசன் அவர்களை பார்க்கும்போது ஏன் அப்படி நல்ல கவிதை வந்தது அப்படிங்கிறதுக்கு காரணம் அவர் எழுதி நான் பார்த்ததே கிடையாது. மியூசிக் கேட்பார், அப்படியே பாட்டு சொல்லிட்டு போயிடுவார். இல்லை அது சொன்னால் நம்ப மாட்டாங்க. அது ஐன்ஸ்டீன் காந்தியை பற்றி சொன்ன மாதிரி இப்படி ஒரு ஆள் இருந்தாருன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு சொன்னார் when he died. அந்த மாதிரி கண்ணதாசன் வந்து இப்படி தான் எழுதுவாருன்னா கொஞ்சம் ஓவராக சொல்கிறீங்களே. உங்களுக்கு கண்ணதாசன் பிடிக்குங்கிறதுனால அப்படி சொல்கிறீங்க. I feel like இப்படிலாம் எழுத முடியுமா? Lyrics is something which is not just words, or it has to come from deep philosophy, and very very deep philosophy, very from your bottom of your soul, where the most simple two words actually represent the world. And அந்த மாதிரி லெவலுக்கு வந்து very few songs have been there, and இல்லை ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் லைக் யூ செட் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனேன். என்ன காரணத்துக்காக நான் கண்ணதாசன் அவர்கள் சிட்டிங்கெல்லாம் நான் உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது, கூடாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. கெஞ்சி கேட்டு நான் வந்து பாலச்சந்தர் அவர்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து டீ கொடுக்க சொன்னால் கொடுப்பேன், டேபிள் துடைக்க சொன்னால் துடைப்பேன். கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு ஐ வாண்டட் டு பி தேர். நீங்கள் சொன்னதோடைய ரிவர்ஸ் எனக்கு என்னென்னா, இங்கே தமிழ் படம் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரங்கள் வந்து ரொம்ப அதிருப்தியாக இருந்தது. ஸோ நீங்கள் எப்படி தமிழுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி நான் மலையாளத்துக்கு ஓடி போயிட்டேன். நான் கேரளத்தில் தான் என்னால் நிஜமாவே சினிமாவை கற்றுக்க முடிஞ்சது. அது விட்டால் திரு பாலச்சந்தர் அவர்கள் தான். நல்ல வேளை என்னுடைய பாக்கியம், ஒரு பாரதி ராஜாங்கிற ஒரு நண்பர் கிடைச்சாரு, அவர் படம் எடுக்க விட்டாங்க. அதெல்லாம் வரலைன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் தள்ளியிருப்பாங்க. அப்படியே அனத்து வந்து எனக்கு பெரிய வாத்தியார். அவர் ஒரு பாலச்சந்தர் சார் எனக்கு ஹெட் மாஸ்டர். இவர் வந்து ஆக்சுவலி கிளாஸ் டீச்சர். இவர் எனக்கு he will make a difference to everybody's life. அவருடைய லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஆர்டினரியாகவும் ஆட்டோ ரிக்ஷா லைஃப் தான். அவர் அது கடைசி வரலாம். அவருக்கு வந்து கவிதாலயாவில் வந்து வண்டி வாங்கி கொடுக்கணும், ரொம்ப நாள் இருக்காரு அப்படின்னு சொன்னபோது அவர் விரும்பி கேட்டு வாங்கிட்ட வண்டி மாடல் வந்து பஜாஜ் ஆட்டோ, ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்கி.
அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் கொடுக்குறாங்க, அது நல்ல ஒரு வண்டியாக, ஒரு ஏதாவது ஒரு பெரிய வண்டியாக, இப்போ ஏர் கண்டிஷன் வேணாம், ஒரு காராவது வச்சுக்கலாமே. என் வீட்டு சந்துக்குள்ளே அந்த வண்டியெலாம் போகாதுரா அப்படின்ட்டாரு. ஸோ in the first I can remember now I used to set up equipments for light music la. So upon the taxi was very expensive, you know. So the keyboard used to be so long, like almost வெளிய நீட்டிட்டு இருக்கோம் ரெண்டு பக்கமும். ஆமா, சோ அதை வச்சுட்டு நான் அப்படியே உட்கார்ந்துப்பேன், லைக் அந்த சீட்ல. அந்த ஸ்டாண்ட் வந்து அந்த சீட்ல, அந்த ஆம்ப் சீட்ல கரெக்டா. அவர் வந்து கடைசி வரலாம் அப்படியே இருந்துட்டாரு. அவர் என்னை வந்து நான் மருதநாயகத்தின் போது ஏதோ ரெக்கார்டிங்கில் இருக்கேன், என்னை வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு வரும்போது ஆட்டோவில் தான் வந்தார். அட் த டைம் இஸ் ஹெல்த் வாஸ் ஃப்ளைலிங் அண்ட் இடன் லிவ் லாங் ஆஃப்டர். பட் அப்பவும் ஆட்டோவில் தான் வருவார். அவர் தான் என்கிட்ட, நான் வந்து சார் போர் அடிக்குது சார், ஒன்றும் இண்டஸ்ட்ரி விட்டு போகணும், இல்லை தற்கொலை பண்ணிக்கணும், ஏன்னா அட்வான்ஸ் வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி நான் பேசிகிட்டு இருந்த போது, என்ன லூஸாக உனக்கு என்ன உனக்கு வேணும், அதான் பாலச்சந்தர் சார் உனக்கு சான்ஸ் கொடுக்குறாருன்னு. அவ்வளோதானே சார், பாக்கி நேரம் என்ன சார் பண்ணுறது, வருஷம் பூரா படம் எடுத்தால் பரவாயில்ல சார், இவர் எடிட்டிங் போயிடுறாரு, மியூசிக் செட்டிங் போயிடுறாரு, அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன் சார்னு கேட்டார். மலையாள படம் பண்ணேன், நீ உனக்கு தான் பிடிச்சிருக்கேன் என்ன, அப்படியே ஓடி போயிட்டேன் நான் அங்கே. என்னுடைய பேச்சே இப்போ நான் பாதி மலையாளி ஆகிட்டேன். ஏன்னா என்னுடைய நண்பர்களும் பை சான்ஸு ஆரம்பத்துலேருந்து தங்கப் மாஸ்டர் யூனோ யூஸ் டு பி யுவர் நேபர். அஃப்கோர்ஸ் சூரியை விட நான் பெட்டர் மலையாளம் பேசுவேன். சூரிய இஸ் தங்கப் மாஸ்டர் சன். ஸோ அப்படியே எல்லாம் மலையாளமாகவே மாறிடுச்சு எனக்கு. இப்போவும் சில பேர் மலையாளிஸ் இருக்காங்க, கமல்ஹாசன் தமிழன்னு சொன்னால் சண்டைக்கு வருவாங்க. ஆமாம், யார் சொன்னாங்க, நம்மட ஆளான அப்படிவாங்க. அந்த அந்த ஒரு வெல்கம் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ஏர்லியாக கொடுத்துட்டாங்க. ஆஸ் யூ செட், வெரி ஏர்லி என்ட்ரி இன் டு த ஃபீல்டு. 18 வயசில் மலையாளத்தில் என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பை 19 they made me into a sort of a known name in Kerala. விஷ்ணு விஜயன் ஒரு படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ கஷ்டம் நினச்சிட்டு இருந்தோம், இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டாங்களே மலையாளிஸ் அப்படின்னு. தே brought me, made me. பாலச்சந்தர் சார் வந்து 36 படம், அதில் வந்து ஒரு 25 படம் நடித்ததுக்கப்புறம் தான் என்னை மதிக்க ஆரம்பித்தாங்க. நான் அஃப்கோர்ஸ் நான் ஆட்டோவில் போகலன்னா கூட நீங்கள் சொன்ன மாதிரி, பட் மனசுக்குள்ளே அது வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. என் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக நடந்து ஏறி இறங்கின மாதிரி தான் இருந்துச்சு. பட் நமக்குள்ளே இருக்கிற ஒரு கனெக்ஷன் வந்து சூரி, ஐ திங்க் எனக்கு வந்து இந்த வெஸ்டர்ன் மியூசிக் தெரிஞ்சதுக்கு காரணமே சூரி தான். I mean, because everybody has a lot of complexes, yeah. So, but when he opened up as a musician to musician, he would share, I like this song, I like that song, how did you do that? And he was like almost like a childish enthusiasm. I mean, childlike enthusiasm he had. No, and still now we keep that, talking now. His music has that childlike enthusiasm. I think my all-time favorite among operas வந்து அவருடைய ஜீசஸ் கிரைஸ்ட் சூப்பர் ஸ்டார் தான். So much so that my whole family, I mean my 2 daughters, all of them know the lines. ஒரு பாட்டு ஆரம்பித்தோம்னா அந்த ரெஃப்ரைனோட ஆரம்பித்தா எல்லாரும் எல்லா லைனையும் பாடிடுவாங்க. Wow. Yeah, he kind of resurrected the whole theatre scene in London and in the world. He brought back into made it cool. சொல்லலாம். எங்களுக்கெல்லாம் நம்பவே முடியல. ஒரு சூரியோட ஃப்ரெண்டு ஆண்ட்ரூ லாய்டு வெப்பர் கூட வாசிக்கிறாராங்கிற மாதிரி தான் இருந்தது. வி ஃபர்காட், நடுவில் நடந்ததெல்லாம் மறந்து போயிட்டோம் நமக்கு. அதான். பட் எனக்கு என்னன்னா, ஒன்ஸ் யூ, அதான் அந்த ஃபிக்ஸேஷன் இருக்கக்கூடாது. நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, ஆர்கெஸ்ட்ரா குரூப் எல்லாம் இருந்ததுன்னா யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் தம் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் அலோன். இந்த சொன்னீங்க நம்ம முதல்ல இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி, அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஹேவிங் டு ஒர்க் ஃபார் அன் இண்டஸ்ட்ரி, அதில் நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கு செய்யணும்னு ஆரம்பிக்கும்போது கலை கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் போகுது. நம்ம தனியாக இருக்கணும், விழித்திருக்கணும், பசித்திருக்கணும், தனித்திருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு என்னன்னா, நீங்கள் வந்து ஊரே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை தெளிவாக கேட்க ஆரம்பித்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாத்தையுமே முன்னாடி கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. நான் ஏன் இந்த இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு யோசிக்கவே இல்லைங்கிறதுக்கு காரணம், ஐ வாஸ் டோட்டலி பிளாங்கெட்டட் வித் ராஜா.
No, that's very. அதனால நான் வந்து I am very proud of that fact that that I think music makes you loyal. The music and experiences and when you see a person in the atmosphere that you create for a director. நான் உங்களை வந்து ஆக்டரா பார்த்ததை விட நெருக்கமாக நான் பார்த்தது வந்து maybe as a singer and then directly as a director. So I started enjoying working with you as a director so much because it makes life easy. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. கேர்ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் அண்ட் யூ வில் ரிமெம்பர் த வே வி sat on a song and how it happened. கிட்டத்தட்ட அது ஒரு ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இட் ஸ்டில் லுக் லைக் மேஜிக் ஃபார் மீ. ஐ பீட் யூ டு தட் கொஸ்டின். நான் கேட்கவே இல்லைங்கிறது தான் ஒரு பெரிய, அது மாதிரி எத்தனை லட்சம் பேர் இருந்திருப்பாங்கன்றது நீங்கள் பார்க்கணும். இது என்னன்னு தான் பார்ப்போமேனு கூட பார்க்கல அவங்க, அவ்வளோ இது பண்ணியிருந்தாங்க. ஸோ டு பிரேக் த்ரூ தட் ஹீ ப்ரோக் த்ரூ தட் கிளாஸ் டோம், அந்த விஷயத்தில் நான் வந்து மறுபடியும் கிரெடிட் எங்கள் வாத்தியாருக்கு கொடுக்கணும், மணிரத்னத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா they sort of did it and went and did it. Actually that was a blessing, say like that was the best blessing is actually when you have people like that, you want to be even more kind, even more strong and even more challenging. You challenge yourself, otherwise the complacency வந்துரும். ஏன்னா வேற யாரோ வந்துட்டாங்க போல இருக்குன்னு. பட் அதுவும் it was a departure from what you hear. சின்ன சின்ன ஆசையிலேருந்து வேற மாதிரி இருக்கும். அதுவும் மணியை கூட அவர் ஒர்க் பண்ணும்போது டியூனே ஒரு மாதிரி ஒரு ஒரு பேட்டர்ன் தெரியுமா, அந்த பேட்டர்ன் பிரேக் பண்ணிக்கிட்டே வந்தார் அவர். அது ஆரம்பத்துலேருந்தே அவர் நான் கவனித்த போது அது கரெக்டாக ஒரு இடத்துல ஒரு ஃப்ளூட்டு வந்து திரும்ப திரும்ப வருங்கிறது அதெல்லாம் வராது அங்கே. ஈ லைக் டு சர்ப்ரைஸ். அந்த இது எனக்கு பிடிக்க ஆரம்பித்தது. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு இவர் இந்தியன் போது கப்பலேறி போயாச்சு வந்து ஐ வாஸ் நாட் அட் ஆல் இம்ப்ரெஸ்ட். நான் சொல்லிட்டேன் நான் டைரக்டர்கிட்ட, எனக்கு ஓகே சார் நல்லா இருக்கு அப்படின்ட்டு கேஷுவலாக சொல்லிவிட்டு நான் மேக்கப் ரூமில் இருந்தேன், போட்டு காட்டினார். பட் வென் வி ஆக்சுவலி வேர் ஷூட்டிங் அது வேறு பாட்டாக இருந்தது. பிகாஸ் ஐ டென்ட் நோ ஒர்க்கிங் பேட்டர்ன்ஸ் எப்படின்னு தெரியாது. இத்தனைக்கும் நான் வெறும் ஹார்மோனியத்தில் பல மியூசிக் டைரக்டர், பாட வராத மியூசிக் டைரக்டர்லாம் பாடி கேட்டிருக்கேன். பட் சம்வேர் ப்ராப்ளி நம்ம இன்வால்மெண்ட் இல்லைங்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கும். அது இட்ஸ் ஆல் யுவர் மைண்ட் செட். அது எனக்கு இந்தியனுக்கு பிறகு நான் இன்னொரு பாட்டு ரஹ்மான் பாட்டு சொல்லணும்னா அதை நீங்கள் யாரும் கேட்கல, அதனால் இட்ஸ் நாட் வொர்தி ஆஃப் டிஸ்கஷன். இங்கே உங்களுக்கு தெரியாத பாட்டை நான் எப்படி சொல்ல முடியும்? I think for me it is the best of Rahman, one of the best of Mr. Rahman. ஆனால் அது இன்னும் நாங்கள் வெளியே விடலை. அவருக்கு நான் எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியும். அது ஃபார் மீ ஐ நெவர் ஹர்ட் அ சாங் லைக் தட். அது என் பாட்டு வேறு யாராவது போட்டிருந்தாங்கன்னா வயிறறிஞ்சிருப்பேன், அடாடா இது நம்ம பாட்டாக இருந்திருக்க கூடாதான்னு. அந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சுருக்கோம் வில் ப்ராப்ளி. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாட்டு எனக்கு ஏன்னா அது எல்லாமே அமைஞ்சிருச்சு. அது ரொம்ப கேஷுவலாக நாங்கள் போனோம். எப்படி இன்னும் ஒரு மாதம் ஆகும் ரெக்கார்டிங்க்குன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க, ப்ரொடக்ஷன்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி போய் நாங்கள் உட்காந்தோம், அன்றைக்கி நைட்டு உட்காந்துருந்தோம், ரொம்ப லேட்டாக தான் முடித்தோம். வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் வி காட் அ ஃபஸ்ட் வேர்டு ஃபார் ஹிஸ் காம்போசிஷன். காலையில் எழுதி கொடுத்துட்றீங்களான்னு என்னை பாட்டை எழுத சொன்னார். ஐ கேம் பேக் அரௌண்ட் 2:30 நினைக்கிறேன். 8:30 மணிக்கு எழுதி கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. அன்றைக்கி ஈவினிங் பாட்டு ரெக்கார்டிங் ஆகிடுச்சு. யாருமே நம்பலை. ஏன்னா நோபடி பிலீவ் தட் ரெக்கார்டிங் வாஸ் கம்ப்ளீட். கேட்கலாம், இது ஒரு புக்கே எழுதலாம். அந்த மித் அபவுட் லைக் ஐ வாண்ட் டு நவ் இன்டர்வியூ பீப்புள் வாட் ஆல் தே செட் அபவுட் மீ, லைக் குட் திங்ஸ் பேட் திங்ஸ். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து தட் இஸ் வை ஐ செட் டைரக்டராக நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரஹ்மான் இஸ் very easy. It's a cool atmosphere.
இன்றைக்கி வேண்டாமே அப்படின்னா கூட சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா the decision would have been not because of any other external forces or politics. இன்றைக்கி ஒன்றுமே வரலையே, வேண்டாமே அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இது நல்லா இருக்கே இப்படியே போகலாமா அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இது வரலாம். எனக்கு இப்போ நான் வேற ஒரு படத்துக்காக வந்திருந்த போது முதல் நாள் போய் கதை சொல்லிட்டு வந்தேன். 2வது நாள் ஆல்ரெடி அந்த பீட்டு ட்ரம் ரோல் அதெல்லாம் வந்துருச்சு. as a matter of fact எழுதிட்டேன் நான். தென் சரி அப்புறம் ஷூட்டிங் போது பார்த்துக்கலாம்னு விட்டு வச்சுருக்கோம் அது. ஸோ மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் தட் இஸ் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது வைல்டு அனிமல் மாதிரி. அது பெட்டாலாம் வச்சுக்க முடியாது கலைஞனை. ஸோ ரொம்ப கழுத்தை பிடிச்சி திருகி காதை தடவியெல்லாம் கொடுத்தோன்னா பிடிக்காமல் போயிடும். அது அன்பாட தான் செய்யுதுங்கன்னா கூட வாழை முறுக்கிறது தரையை தடவி கொடுக்கறது அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் அப்படிதான். The music or any art, like even script writing, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா I think it's a lot of things to do with the physicality also. Like sometimes you don't feel like ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். And then sometimes you're hungry, sometimes you're sick. அந்த டைம்லலாம் we abuse our body. I think it'll just take நிறைய நாள் ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணுற வேலை 1 மாதம் வரைக்கும் போய்ட்டு ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த வெறுப்பு வராமல் ஏன்னா நான் இப்போ தேவர மகன் எழுதும்போது எனக்கு தெர் வாஸ் அ சேலஞ்ச் த்ரோன் அட் மீ பை மை ஃப்ரெண்டு. எழுதி கூட இல்லைன்னா அந்த படத்தை விட்டு போயிடுவேங்கிறாரு என் ஃப்ரெண்டு டைரக்டரு. அப்படியா வரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் அ ப்ரெஷர் இருந்தது. தட் வாஸ் வெரி சைல்டிஷ் கேம் வி வர் பிளேயிங். நான் எழுதி காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு 7 days it took me to write the whole script. இந்த ஃப்ளோ இப்போ திருப்பி என்ன 7 நாளில் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதுன்னா முடியாது என்னால். சில இது 1 வருஷம் ஆகுது, சில ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு 3 மாதம் ஆகுது, சில ஸ்கிரிப்ட் ஒரே மாதத்தில் எல்லாம் ரெடியாக வந்துடுது. பட் யூ கான் புஷ் மீ. என் பணத்தை பட்டியாக வச்சா கூட நடக்காது வேலை. அது தட் ஐ ரியலைஸ். அது சொன்னால் புரியாது நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க.